ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன மேட்ரு அப்புட்னா வந்துட்டு, நான் இன்னைக்கு வந்துட்டு லைவ் வந்திருந்தேன். ஸோ அப்போ லைவ் வந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ஒரு சில பேர் ஓகே, ஆ ஃபேக் ஐடிஸ் தான். ஒரு 2 பேர்கிட்ட வந்துட்டு எதெல்லாமோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமான்னு கேட்டா, இட்ஸ் ஓகே. தட்ஸ் நாட் ப்ராப்ளம். பட் அவங்க வந்துட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க. என்ன அப்புட்ன்னா வந்துட்டு, அந்த வார்த்தை என்ன வந்துட்டு ஒரு மாரி குத்திச்சு. அப்படியே லைக் ரொம்ப வலிக்குது. இப்போ டைம் வந்துட்டு 2:30 ஆகும்னு நெனைக்கிறேன் அரவுண்ட். எனக்கு கிளியரா ஞாபகம் இல்ல. பட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த வார்த்தை வந்துட்டு என்ன வந்துட்டு அப்படியே ஒரு மாரி தலைய புரட்டிக்கிட்டே இருக்குது. அத பத்தியும் அண்ட் வந்துட்டு Instagramல ஒருத்தர். ஸோ இந்த 2 விஷயத்த பத்தி நான் வந்துட்டு ஃபுல்லா பேசப் போறோம். ஸோ ஃபுல்லா வந்துட்டு ஹேட் தான். ஹேட்டான விஷயம் தான். இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா நீங்க பாருங்க. ஏன்னா, இத நீங்க பார்க்கணும். வியூவர்ஸான நீங்க பார்க்கணும். அண்ட் சஜஷன் ஆக்கி உள்ள வந்தீங்க அப்டின்னா, இவ்ளோ நேரம் பொறுமையா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ இட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த விஷயத்துக்கு வந்துர்றேன். இன்னைக்கு லைவ் நடந்த விஷயம் என்ன அப்டின்னா வந்துட்டு, நான் பாட்டுக்கு லைவ் வந்துட்டு எப்பவும் போல சும்மா ஜாலியா ஃபன்னா ஆம் பேசிட்டு இருப்பேன். ஸோ பேசிட்டு இருக்கும்போது, நம்ம என் லைவுக்கு வந்துட்டு சில பேர் ஓகே, எல்லா பசங்களையும் சொல்ல வரல. சில பேர் வந்துட்டு, நம்ம கொஞ்சம் நார்மலா பேசினாலே அட்வான்டேஜ் எடுத்துட்டு திட்டுறாங்க. லைக் திட்டிட்டு தான் அடுத்து பேசுறாங்க. ஆனா சப்போர்ட் பண்ற நெறைய பீப்பிள்ஸ் எனக்கு பசங்கள் சைடுல நெறைய பேர் இருக்காங்க. அது இப்ப மேட்டர் கிடையாது. பட் நான் ஏன் சொல்ல வரேன் அப்டின்னா, ஆ ஒரு லைவ் பார்த்தா தெரியும். அது பேட் லைவா இல்ல வந்துட்டு அது வொர்ஸ்ட்டா போயிட்டுருக்கா? இத நம்ம என்ன பண்ணலாம்? என்ன கமெண்ட் போடலாம்? அப்டின்ட்டு. என்னோட லைவ்ல வந்துட்டு கொஞ்சமாச்சும் கொஞ்சமாச்சும் எல்லாரும் எதையாச்சும் மறந்து சிரிச்சா நல்லா இருக்குமே அப்டிங்கிறதுக்காக, சில விஷயங்கள் நான் வந்துட்டு பேசி பண்றது அது யூசுவலா எல்லா லைவ்லயும் நடந்துட்டு இருக்கு. எல்லாரோட லைவ் கிடையாது. என்னோட எல்லா லைவ்லயும். அப்போ இப்படி வந்துட்டு இது மாரி போயிட்டுருக்கு. அ அன்யூசுவலா வந்துட்டு நெறைய ஹேட் கமெண்ட்ஸ் வரதெல்லாம் சகஜம் தான். பட் அத அப்படி விடக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இன்னைக்கு நடந்தது என்ன அப்டின்னா, இப்ப இந்த ராகுல் டிக்கி அவர் வந்துட்டு இறந்திருக்காரு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்போ அ என்ன கமெண்ட் போடுறாங்க அப்டின்னா வந்துட்டு, ராகுல் அவர் வந்துட்டு போனதுக்கு பதிலா, "நீ செத்துருக்கலாம்" அப்படிங்கிறாங்க. இப்போ ராகுல் அவர் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டாரு அப்படின்னா, நான் கொஞ்சம் லேட்டா போறேன். இல்ல நாளைக்கே நான் செத்துருவேன். இல்ல நாளான்னைக்கு நான் செத்துருவேன். ஸோ நமக்கு சாவு என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. பேசிட்டு இருக்கும்போது நெஞ்ச புடிச்சுட்டு விழுத்துறலாம். சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாகுறது மேட்டர் கிடையாது. வாழுறது தான் மேட்டர். ஏன்னா, சாவு எப்போ வரும்னு தெரியாது. அந்த ராகுல் அப்படிங்கிற அந்த ஒரு அண்ணன் வந்துட்டு, அம் இந்த வருஷம் ரெசல்யூஷன் கூட 1 மில்லியன் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பெர்சன். அவருக்கு தெரியுமா நான் இப்படி வந்துட்டு இறந்துருவேன் அப்படின்னு? தெரியாது. இவங்க இந்த ஹேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க அசால்ட்டா போட்டுர்றாங்க. அந்த 2 பேர் எனக்கு வந்துட்டு எனக்கு அது இன்னும் ஒரு மாரி வலிக்குது எனக்கு. ஏன்னா, அந்த அந்த வார்த்தை எப்படி அவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல. இப்போ நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க வந்து இத தப்பா நெனச்சாலும் பரவாயில்லங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இப்போ திடீர்னு வந்துட்டு அவங்க இப்போ எனக்கு கமெண்ட் போட்டாங்களே இப்படி. ஸோ அவங்களோட அம்மா, அப்பாவையோ, இல்ல அவங்க தங்கச்சியையோ, இல்ல அவங்க அக்காவையோ, அண்ணாவையோ யாராவது ஒருத்தங்க வந்துட்டு வீட்ல வந்துட்டு, "நீ அவன் செத்ததுக்கு பதிலா நீ செத்துருக்கலாம்." இட்ஸ் லைக் வந்துட்டு அவங்க வீட்டு பக்கத்துல யாரோ, "அவன் செத்ததுக்கு பதிலா நீ செத்துருக்கலாம்ல." அப்படி வந்து நீ சொன்னா வந்துட்டு, "நீ சும்மா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க சும்மா இருக்கீங்கன்னா அப்படின்னா வந்து நீங்க சூப்பர். ஓகே. எனக்கு வேற என்ன சொல்ல தெரியல. நீங்க சும்மா இருப்பீங்களா?" ஏன் நான் இத சொல்றேன்னா, இப்ப அவர் இறந்ததுக்காக நீ என்ன வந்துட்டு இப்படி போர்ட்ரே பண்றேன்னு கேட்டா எனக்கு தெரியல. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் நான் இப்ப கூட Instagram தான் பார்த்துட்டு இருந்தேன். தூக்கம் வரவே இல்ல. ஸோ Instagram பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள வந்துட்டு, அங்க நெறைய பேரு இந்த ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அது காமெடிக்காக ஏதோ பண்றாங்க. ஸோ அவங்களோட இதுலயும் போயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியல. அவரு இறந்ததுக்கு பதிலா நீ செத்துருக்கலாம். அவர் இறந்ததுக்கு பதிலா நீ செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு விஷயம் போட்டிருக்காரு. ஸோ அத பத்தியும் அ அவர வந்துட்டு ஹேட் பண்ணிட்டு, அவரோட வீடியோல வந்துட்டு லைக் ரிப்ன்னு போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்?
உங்களுக்கு புரியுதா? அவர் வந்துட்டு ஒரு மாரி ஹிண்ட் பண்றதுக்கு எனக்கு புரியுது. அவர் வந்துட்டு அடிக்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாத செத்த பாம்ப அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்துட்டு நமக்கான வேலை. ஒரு செயல நம்ம செய்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம யாருங்கிறது தீர்மானிக்கப்படுது. அதே மாரி தான். இப்போ வந்துட்டு எனக்கு ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு, "இல்லப்பா நீ செத்துருவ. நீ செத்துருவடா. நீ 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 செத்துருவ. அவருக்கு பதிலா நீ செத்துருவேன்னு" சொன்னா அது வந்துட்டு ஈக்குவல் ஆகுமா? அதான் கரெக்ட்டா? அது கரெக்ட் கிடையாது. ஓகே உன்னோட தாட் வைஸ் இதுன்னா ஓகே. தட்ஸ் ஃபைன். ஓகே நான் செத்துர்றேன். அவ்வளோதான். எனக்கு என்ன சாவரும் செத்துர்றேன். அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு அது ஆனா வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா இந்த மாரி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ல, இல்ல வந்துட்டு நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க ஏதாச்சும் லைவ் போகும்போது, உங்களோட அந்த கமெண்ட்ல வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் சொல்றாங்க, இது மாரி பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்ப ராகுல் அப்படின்னு சொல்ல வரல. யாரா வேணா இருக்கட்டும். அவர் செத்ததுக்கு பதிலா இவர் செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த "தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு" சொல்லுவாங்க தெரியுமா? நீ அடிச்சா கூட பெருசா ரியாக்ட் ஆகுமான்னு தெரியல. பட் அந்த வார்த்தைகள் வந்துட்டு ஒவ்வொன்னும் ரொம்ப கஷ்டம். அத டேக் பண்ணி கொண்டு போறதுக்கு. வார்த்தைகள கொஞ்சம் கவனமா விடுங்க. ஏன்னா, வெளிநாட்ல கூட இந்த மாரி வந்துட்டு ஒரு யூடியூபர் திட்டி, 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 திட்டி அது நான் ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இல்ல. ஸோ நான் பார்க்குறேன். இது சத்தியமாட்டு இல்ல. நான் பார்த்துட்டேன் ஆனா. அவரு திட்டி, திட்டி அவரு இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு தற்கொலை சூசைட். இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பிரதர் கமெண்ட்ஸ்ல போய் கதர்றாங்க. "பிரதர் நீங்க வாங்க பிரதர், பிரதர் சாரி பிரதர்" அப்படின்னு அவங்களோட லாங்குவேஜ் யூஸ்ல. ஸோ அத வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் அத போடும்போது நான் பார்த்தேன். இருக்கும்போது வாழ விடுங்க. இல்லாததுக்கப்புறம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. சரியா? அண்டு நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இது இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு அ ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஒரு கிரிஞ்ச் மேன் அப்படிங்கிற ஒரு ஐடி. ஸோ ஸோ இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிரிஞ்ச் மேன் 235 அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கான்டாக்ட் உள்ள போறேன். ஸோ ப்ரொஃபைல் இத பாருங்க. அவங்க போட்டிருக்கிற இந்த வீடியோஸ். ஸோ ஏதோ ஒரு லைக் எப்படி சொல்றது? ஒரு ஃபேக் அக்கவுண்ட் மாரி தான். இப்போ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் செக் பண்ணல. எனக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்புட்ன்னா, "ஐ அம் டைரக்டிங் எ பட்ஜெட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றேன், "இல்ல ப்ரோ, இப்போதைக்கு எனக்கு ஆக்டிங் பண்ண வர முடியாது ப்ரோ எங்கேயும்" அப்படின்ட்டு. "மதுரை தானா நீங்கன்னு?" கேட்குறாங்க. நான் சென்னைங்கிறேன். ப்ரோ ப்ராஜெக்ட் சென்னையில தான் ஈசிஆர் ப்ரோ. அதான் ப்ரோ என்னால வர முடியாது. பிகாஸ் எனக்கு வந்துட்டு நெறைய ஃபேமிலி இஷ்யூஸ் கொஞ்சம் பிரச்சனை அண்ட் ஒர்க்ல கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால நான் வர முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் வந்துட்டு உடனே சொல்றாங்க, "அப்போ நீங்க டம்மி தான்னு நீங்களே சொல்றீங்களா?" அப்படின்னு பட்டுன்னு ஒரு மாரி இது பண்றாங்க. ஆ காமனா உங்க ரீல்ஸ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ப்ரோ உங்களுக்கு இந்த ரோல் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சர்க்காசமா கலாய்க்கிறாங்க. நான் சொல்றேன் இத்தனைக்கும், "சாரி ப்ரோ இப்போதைக்கு என்னால எங்கேயும் வர முடியாது. ஐ அம் சாரி ப்ரோ தப்பா நினைக்காதீங்கன்னு" சொல்றேன். "வாய்ப்பு கிடைச்சும் வேணாம்னு சொல்றவன் வாழவே தகுதி இல்லாதவன்னு சொல்லுவாங்க ப்ரோ" அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டு உடனே எனக்கு கடுப்பாயிருச்சு. "நான் செத்துடுறேன் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் வந்துட்டு ரியாலிட்டி வாங்க, ரோலு இது, அது அப்படின்னு நார்மலா பேசுங்க. விஜய் மாரி பேசாதீங்க. இத பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு. ப்ரோ யாரு ப்ரோ நீ? நான் ரீல்ஸ் போட்டா என்ன நான் ஏதாவது பண்ணிட்டு போனா உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? நீ கேட்டீங்க என்னால வர முடியாதுன்ட்டேன். வர முடியாதுன்னா ரீசன் நிறைய இருக்குது. என்னால எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் ஓப்பனா சொல்ல முடியாது. அதுக்கு நீ வந்து என்ன சொல்லிட்டு இருக்க? வாய்ப்பு கிடைச்சும் வேணாம்னு சொல்றோம். வாழவே தகுதி இல்லாதவன். என்ன டம்மின்னு நீங்களே சொல்றீங்க. ஸோ ஓகே உங்களுக்கு தான் தெரியுது இல்லை சரி அவன் வரலன்னு புரியுது இல்லை. அப்புறம் என்ன வேற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா ஆக்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே ஓப்பனா சொல்றேன் எனக்கு வராது அப்படின்ட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? நீங்க வந்துட்டு நீங்களா கேட்டு நான் ஏதோ ஏதோ தலகணத்துல பிக்கப் பண்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒரு இளவும் கிடையாது. எனக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போதைக்கு என்னால எங்கேயும் போக முடியாது. எனக்கு விடுங்க ப்ரோ. நீங்க வேற ஆள் பாருங்க. தப்பா நினைக்காதீங்க. நான் இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு மிமிக்ரி பண்ணாதீங்க. அவர மாரி மிமிக்ரி பண்ணாதீங்க. இளைய தளபதி மாரி மிமிக்ரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் இதுக்கு வந்துட்டு இதுலயும் நான் சொல்றேன். பிரதர் இப்ப எதுக்கு பிரதர் என்ன வந்து வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறேன். அட்டெண்ட் பண்ண மாட்றாங்க. காமெடியா இதா கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பண்ணிகிட்ருக்காங்க. மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னை பார்த்தா வந்துட்டு அவங்களுக்கு என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அண்ட் வந்துட்டு இதை பாருங்கள். பிரதர் இப்போ நீங்கள் தான் பிரதர் காமெடி பண்ணுறீங்க. வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை நான் நம்பணும். சும்மா இருக்கிற நானே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் தான் சும்மாவா, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னெல்லாமோ சொல்லிகிட்ருக்காங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. இவங்க வந்துட்டு இப்படி இது மாதிரிலாம் வந்துட்டு தப்பாக பேசுகிறது. அண்ட் வந்துட்டு இந்த இது பாருங்கள், இது வந்துட்டு நான் கொஞ்சம் பேடாக இது பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப கடுப்பேற்றிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பாய் டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு சொல்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமு உங்களை நாங்கள் கண்டிப்பாக கூப்பிடுவோம். நான் அப்புறம் அந்த இதுக்கு நான் வந்துட்டு அட்டன் பண்ணாமல் இருந்ததுக்கப்புறமும் வந்துட்டு நிறைய ஆஃப்டர்நூனு அது இதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இது பாருங்கள். அப்புறம் எதுக்கு பயோவில் ஆக்டர்னு போட்டிருக்கேன்? பார்த்தீங்களா, நான் வந்துட்டு பயோவில் நான் ஆக்டர்னு போட்டா என்ன, நான் போடலைன்னா என்ன. நான் யூஸ்வலாக ரீல்ஸ் பண்ணுறனால எனக்கு ஆக்டிங் பிடிக்கும், நான் போட்டிருக்கேன். ஸோ ஆக்டர் நான் போட்டதுனால வந்து நான் கண்டிப்பாக ஷார்ட் ஃபிலிம் இவங்களோட பண்ணி தான் ஆகணுமா? இவங்கன்னு சொல்லலை, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் ஆகணுமா? நான் பிக் ஸ்க்ரீனில் பண்ணிட்டு போகிறேன். இல்லை நான் ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். இது எதுக்கு இப்படி இது பண்ணாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ப்ரோ டேரக்டர் வந்து உங்களை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பேச சொல்கிறாரு ப்ரோ. ஒன்றுமே புரியலையா? இதெல்லாம் அவங்களே வந்துட்டு அவங்களே சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்காங்கன்னு ஒரு இது பண்ணுறாங்க. இது என்னன்னா வந்துட்டு என்னோடய பேர் ஆஸ்கின். ஸோ அதுக்கு வந்துட்டு அசகு புசகுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்களாம். என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. அண்ட் நான் மறுபடியும் வந்துட்டு நான் கால் பண்ணேன், அட்டன் பண்ணல. அண்டு அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் இதை பாருங்கள். ப்ரோ டிபியில் 2025ன்னு வச்சுருக்கீங்களே, அது உங்களோட ஃபீஸா ப்ரோ? ரேட்டா உங்களோட ரேட்டா அது? இது வந்துட்டு என்னென்னா, நான் டிபியில் வந்துட்டு 2025ன்னு ஒரு எடிட்டிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்ன ஃபீஸா பாருங்க, இது கேளுங்களேன். கூட 5 ரூபா போட்டு 2030 கொடுத்துருவோம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் டேட் மட்டும் சொன்னீங்கன்னா உங்கள் ஷூட்டிங் முடிச்சிடலாம். ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா இப்படி தான் இது பண்ணுவாங்களா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரோ ரிப்ளை ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. அப்புறம் வந்துட்டு அப்படியே நான் சொல்லியிருந்தேன், நான் ரெக்கார்டு பண்ணியிருந்தேன். இட்ஸ் லைக் நான் எனக்கு ஆடியோ கால் பண்ணதை நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு. ஸோ எப்போ ப்ரோ வீடியோ வரும்? கண்டிப்பாக கேட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணல. ஏன்னா நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன். சரி ஓகே, இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளைலாம் பண்ண வேணாம், வீடியோவில் போட்டு பேசிப்போம் அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு வச்சுருந்தேன். ஆனால் வீடியோ வந்துட்டு அது இட்ஸ் லைக் ரெக்கார்டு பண்ணது, அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணது எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. அண்ட் அப்புறம் வந்துட்டு பண்ணியா டேய் தம்பி யூடியூபரு பேசுகிறா தம்பி, ஆடியோ காலு இந்த பாருங்கள் டேய் பொட்டை. அப்புறம் வந்துட்டு ஒரு ரொம்ப அக்ரெசிவாக ஒரு பேட் வேர்ட். ஸோ எனக்கு இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரில. அண்ட் ஒன்றும் புரியலைங்க எனக்கு. ஸோ ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வருது. அண்ட் வந்துட்டு அப்படியே வீடியோஸில் கமெண்ட்ஸும் வருது. நான் அதை பார்த்து நான் ரிப்ளை பண்ணல. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒரு ஒர்க்கில் இருந்தேன். ஸோ ஒர்க் முடிச்சுட்டு நான் வந்துட்டு போய் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். பிரதர் எனக்கு இப்போ பண்ண முடியாது பிரதர், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடாக இருக்குது. அண்ட் என்னால் எங்கேயும் வர முடியாது, லீவு கிடைக்காது. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்கிறனால வந்துட்டு என்னை தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா டே ஷூட் இருக்கும், நைட் ஷூட் இருக்கும், ஷார்ட் ஃபிலிம்னாலும் என்ன ஷூட் வேணால் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த பண்ண முடியாது அப்படின்ட்டேன். அது வரைக்கும் நல்லா பேசிட்டு அந்த ஆடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அந்த ஆடியோஸ் வந்துட்டு எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன சப்பை கட்டுறதுலாம் கேட்காதீங்க. நான் ப்ராமிஸாக வந்து ரெக்கார்டு பண்ணேன். அண்ட் அந்த ரெக்கார்டு வந்துட்டு அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. என்னோட சத்தியமாக நான் ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அந்த பேசின இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஏன் அப்படின்னு தெரில. அவங்களுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்னு தெரில.
நான் பயோவில் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பயோவில் நான் ஆக்டர்னு போட்டிருக்கேன். எனக்கு ஆக்டிங் பிடிக்கும், நான் ஆக்டர்னு போட்டிருக்கேன். ஆக்டர் ஆனால் தான் ஆக்டரா அப்படின்னு கிடையாது. ஆக்டர் ஆகாமலே ஆகலாம். ஸோ சின்ன வயசில் வந்துட்டு ஸ்கூலில் நீ என்ன ஆகணும்னு கேட்டால் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அவன் அன்னைக்கு இன்ஜினியர் கிடையாது, ஆக போகிறான், அதுக்கு தான் அவன் இன்ஜினியர். அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு ஆக்டர் கிடையாது, நான் ஆனால் நான் ஆக்டர். ஸோ அதுக்காக இது வருஷத்து ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் எனக்கு வச்சுருக்கேன். அவங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நான் பேசினேன். நான் எப்படின்னா பிரதர் இப்படி நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண முடியாது, எனக்கு வந்து நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு நான் லீவு போட முடியாது. ஸோ இதில் ஒர்க்லேயும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னால் ஈக்குவலிசமாக ஹேண்டில் பண்ண முடியாது, நான் லீவ் போட்டு அங்கே வந்து பண்ண முடியாது. பிகாஸ் என்னடா இப்படி ஒர்க் அப்படின்னா வந்துட்டு லிஃப்ட்டில் கான்ட்ராக்ட் ஒர்க். ஸோ கான்ட்ராக்டில் 2 பேர் தான், நான் ஒருத்தர் லீவ் போட்டால் அவரும் லீவ் போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறேன். நான் லீவ் போடுறேன் அப்படின்னா கூட எனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும்தான் லீவே இங்கே வந்து போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க, வேணாம் நான் சொல்லிட்டேன். வேணான்னு சொல்லும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சர்க்காசமாக திட்டுறதும், சர்க்காசமாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறதும். அண்ட் இன்ஸ்டாகிராம் டிபியில் வந்துட்டு நான் 2025 வச்சுருக்கேன். அது வந்துட்டு 2025 நியூ இயருக்கு நான் வந்து எடிட் பண்ணது. ஸோ அப்போ அதை அப்படியே வச்சேன். அதை வந்துட்டு நீங்கள் 2025க்கு 25 ரூபாய்க்கு தான் வருவீங்களா, 2030 ரூபா தரேன் வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆபாசமான பேச்சும். அண்ட் வந்துட்டு இப்போ கூட நான் அந்த கான்டென்ட் நான் பிளாக் பண்ணல, அப்படியே இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு அந்த பெண்களோட உறுப்பை வச்சும் அண்ட் ஆண்களோட உறுப்பை வச்சும் ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைகளை உபயோகித்திருக்கும். அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வீடியோ போடாத செத்துரு அப்படிங்கிறாங்க, நீ வீடியோ போடாதங்கிறாங்க. இப்போ நான் வீடியோ போட்டால் அவங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு தெரில. நானும் அதுவும் வந்துட்டு யாரையும் சுரண்டி நான் வீடியோ போடல, அடுத்தவங்களோட வீடியோஸை காப்பி பண்ணி நான் வீடியோ போடல, எந்த வீடியோஸையும் நான் மார்க் பண்ணி நான் வீடியோ போடல, எந்த வீடியோஸையும் கலாய்ச்சி நான் வீடியோ போடல. எனக்கு என்னோடய எஃபர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் டான்ஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன் அண்டு காமெடி வீடியோஸ் அண்ட் வந்துட்டு அதர் ஹீரோஸோட டப்பிங். ஸோ அதுவும் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்தால் தான் போடுவேன். அண்ட் ஓன் வாய்ஸஸ் வீடியோஸ். ஸோ அப்படி வந்து 2-3 வீடியோஸ் ஒரு 600 சம்திங் வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போ இதில் வந்து நீ ஏன் வீடியோ போடுற, நீ எதுக்கு பயோவில் ஆக்டர் வச்சுருக்கிற? ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைக்கு இடையில வந்துட்டு இதுவும் ஒரு பிரச்சனையாக வரணுமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு இன்னைக்கு வந்துட்டு அந்த லைவ் நடந்த ஒரு விஷயமும் அண்ட் இந்த விஷயமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹிண்ட் ஆகிட்டே இருக்குது. அதான் என்னடா இது, நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணோம்? நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் தப்பு நினைக்கிறதுக்குள்ளாடியே வந்துட்டு தேவையில்லாமல் வந்து இதாகுது அது மாதிரி இருக்குது. எனக்கு எனக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறத விட விலகி போயிடுங்க. ஓகே, அவரை வந்துட்டு அவன் சாகுற வரைக்கும் அவனை வந்துட்டு அடிச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு கிளம்புவீங்க அப்படின்னா வந்துட்டு உண்மையாக நீங்கள் மனுஷ பிறவே கிடையாதுன்னா எனக்கு வந்து நான் வேற என்ன சொல்லணும்னு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக அவனு சொல்லிக்கிறேன், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, வாழுங்க, அடுத்தவனை வாழ விடுங்க. நீங்கள் மட்டுமே வாழணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்று வந்தது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க தான். நீங்களாக எதுவும் கற்றுக்கிட்டு முளைச்சி வரல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் வர்ற வரைக்கும், உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தங்க வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இத்தினோண்டு கடுகு தான் அவங்களுக்கு மத்தியில். அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வரும்போது அவங்களும் இத்தினோண்டு கடுகு மாதிரி தான். ஸோ அடுத்தவங்களை கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க நம்மளுக்கு கெட்ட வார்த்தை விட்டா எப்படி இருக்கும், நம்மளை குடும்பத்தை அவங்க விட்டா எப்படி இருக்கும், திங்க் பண்ணி பார்த்து வார்த்தையை விடுங்க. ஒரு பேசும்போது வார்த்தையை பார்த்து விடுங்க. ஹாப்பியாக இருங்க.